கடல். இந்த கடல் வளம் வந்துட்டு ஒரு அழகான ஒரு கடல் வளம், நம்முடைய கிழக்கு வடக்கு கடல் வளம். இந்த வளத்துல வந்துட்டு எல்லா இலங்கையில் உள்ள எல்லா பாவத்திலையும் இருந்து நம்மளோட கடல்ல வந்துட்டு மீன்பிடிக்க எல்லா படமும் இருக்குது. ஆனா நம்மளோட கடல்ல செய்யற தொழில இந்த களவு குறிப்பிட்ட ஒரு எல்லையில இருந்து இந்த மீனவர்கள் படுத்துற துன்பம் உயரங்களை கூட சேர்ந்து எத்தி வைக்கணும். ஏன்னா எதிர்ப்பு ஒரு கவலைப்படுற ஒரு துன்பமான மீனவ சமூகம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறது. இதை நிறைவேறுகின்ற போய் சொல்லியிருக்கிறோம், இதை நிறைவேறுகின்ற பேசிக்கிறோம், எத்தனை மீடியாவிட்ட சொல்லியிருக்கிறோம். இது ஜனாதிபதி மட்டத்துக்கு போகணும். அந்த மக்களுடைய இந்த துன்பத்தையும் துயரத்தையும் யார் மூலமாவது இது யார் மூலமாவது இதை நிறுத்தணுங்கிற ஒரு நிகழ்வை தயவு செய்து கூட்டத்தில் வந்தவர்கள் அனைவரும் மாஸ்களை ஒழுங்காக போட்டுக் கொள்ளுங்கள். நாங்க அனைத்து மீடியாவுக்கும் கொடுத்தோம். ஆனா பார மீடியாவுக்கும் கூட எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலையைத்தான் எங்களுக்கு தந்திச்ச ஒழிய எங்களுடைய பேசினத்தை சரியா முழுமையா போடுறல. ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள் கூட நல்ல அரசியல்வாதிகள் சமூகங்களுக்கு பேசக்கூடிய அரசியல்வாதிகள் பேசுவாங்க, ஒரு காரணத்துக்கு அந்த மீடியாவே போடுறது இல்லை. ஆனா இந்த கலந்துப்பட்ட இன்றைக்கு பயங்கரமான ஒரு சமூகத்தில பெரிய பாறை ஒரு பிரச்சனை. இந்த ஆழ்வார்கள் மீனவர் தொழில இந்த அம்பாறை மாவட்டம், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் செய்யற தொழிலாளிகள் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையை சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. 5 மணிக்கு வலைய விடுறாங்க, 5 மணிக்கு அங்கிருந்து வலைய விடுறது, 6 மணிக்கு வலைய விடுற சோதனை 10 மணிக்கு மீனை கண்ணுக்கு வெட்டின்னு போறாங்க. நாங்க இந்த சின்ன போட்ல வந்து இந்த 25-40 கோர்ஸ் போச்சு. இதுக்கு முதல்ல ஒரு 15 கோர்ஸ் வந்துச்சு. இந்த பிரச்சனை இருந்த காலத்துல 15 கோர்ஸ் மிஷினுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துச்சு. பிரச்சனை முடிஞ்சது 25 ஆயிடுச்சு. 25ல 300 கிலோ மீனை போட்டாங்கன்னா ஒரு கணக்கா ஓடிடும். இப்ப 40 கோர்ஸ் மிஷினை கொடுத்து வைக்குது. ஒரு 250-300 போட்டு வலை வர்றாங்க. 10 திசையால 10 போட்டு வந்து இந்த செல்றது ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள எப்படி ஒரு 10 போடுற வேலையை கொண்டு ஒரு 500 மீனோட லிஸ்ட் போடு கரெக்ட் வந்துருது. அது 2 மணி 2 மணிக்கு வருது. அந்த மீனை வாங்குறதுக்கும் சில ஆக்கள் இருக்காங்க. அந்த மீனை வாங்குறதுக்கும் ஆக்கள் இருக்காங்க. இப்ப இந்த மீனை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்தா எங்களோட நிலை என்ன? எங்களோட நிலை எங்களோட இந்த மீனவ சமூகத்துல கஷ்டங்களை யாருக்கு சொல்றது? நான் யாருக்கு சொல்லி அழுகுறது? இதை சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ற மீடியா கிடைச்சுன்னா அந்த சொல்லும் அந்த பெரியார்கள்ட்ட போய் சேர்றது. ஏன்னா இப்படி கலைக்குரியவர்கள் விளங்கினா சொல்லி பேசுவாங்கல்ல பார்லிமெண்ட். அதுக்காக 2 வசனத்தை மீடியாவில் எடுத்து கூட அந்த 2 வசனத்தையும் போட்டு மற்ற வசனத்தை கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படியான ஒரு துன்ப நிலை இந்த மீனவ சமூகம் சந்திச்சுக்கிறீங்க சார். ஏன்னா இந்த மீனவர்களுடைய வலைகள் மீன் மட்டும் வெட்டுறது இல்லை. அந்த வலையில இருக்கிற அந்த மீனை பெரிய ஒரு கொப்புற மீன் கிடந்துச்சுன்னா அது சும்மா கிடக்க மாட்டாங்க. ஒரு 3-4 நேரம் ஒரு 4-5 பாவத்தை சுட்டி கிடக்கும். அப்படியே சேர்ந்து இந்த பிளாக்குல ஜோக போடுறாங்க. அப்படியே வெட்டி எடுத்து கொண்டாட்டை காலைக்கு இருந்து பின்னர் மகரிக்கு மட்டும் மழை அந்த வெயில் கிடந்தது வரைய இருக்குவாங்க. சில ஏழு அடுத்த கதையை கூட பாருங்க. இப்படி அங்க நசிக்கப்பட்டு இங்க நசிக்கப்பட்டு அங்க நம்ம கடைங்க என்னதான் வந்து மிஞ்ச போகிறதே எங்களுக்கு ஒன்றுமே விளங்குது. இன்னொரு முன்னுள்ள சமூகங்கள் இந்த தொழில் அழகா செஞ்சாங்க. நாங்க கண்ணால கண்டோம். அந்நேரம் இந்த களவு மீது ஒன்றும் இல்லை, சந்தோஷமா வாங்காரு. இப்ப பொறுமதிகளை கூடுதலாக செலவழிச்சு இந்த மலைகளுக்கு நாம் கூடுதலான விலை இந்த ஒவ்வொரு வாகனத்தை ஒன்று செஞ்சு முழுதை அப்படி மொட்டமா கடலோட போட்டு அந்த மீனை கொண்டு போய் கண்ணுக்கு முன்னுக்கே வெட்டி போகுது. இதை கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு யாரும் நாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீங்க செய்யற உதவி எங்களுக்கு இந்த மீனவ சமூகத்துக்கு நீங்க செய்யக்கூடிய ஆகப்பெரிய உதவியை நாங்க எதிர்பார்க்கிறோம். இதை நீங்க யார் மூலமா இந்த கலவை நிப்பாட்டினாங்க சார். எங்களுடைய நாங்கில இருந்து கொடுத்தாங்க பின் சங்கதிகளாவது இந்த சமூகம் நல்லா வாழணும். இந்த மீனவ சமூகம் நிம்மதியாக வாழணும். நாங்க இருந்து கூட நாங்க மறைஞ்சிப்போம், நீங்களும் மறைஞ்சிருவீங்க. ஆனா நீங்க செய்கிற ஒவ்வொரு சேவைகளும் உங்களோட தலையங்கம் சமூகத்துக்கு இப்படி ஒன்று செஞ்சாங்கிற அரசியல்வாதிகளை நாங்கள் இன்னைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம். அதை செய்யாத என்று சொன்ன அரசியல்வாதிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க செய்யற உதவி சார், இந்த மீன சமூகத்துக்கு நீங்க செய்யற உதவி என்னன்னு சொன்னா இந்த களவை நிப்பாட்டிட்டாங்க சார். இந்த களவை கண்ணுக்கு முன்னுதான் பண்றாங்க சார். எங்களுக்கு ஆக்களும் தெரியும் சார், எல்லாம் தெரியும். நாங்க ஒன்றுமே செய்யலாத ஒரு நிலைமை கேட்டா எங்கிட்ட பணமும் இல்லை, நாளைக்கு சனமும் இல்லை சார். நாங்க கதைக்கிறதுக்கிட்ட பணமும் இல்லை, சனம். நாங்க இந்த கடைக்கு வந்ததை எங்களுக்கு சாப்பாடு. இப்படியான ஒரு அவல நிலையில எங்கிட்ட வந்து யாரும் கேட்க போறது இல்லை. எங்கிட்ட யாரும் வந்து இதுவரை கேட்டதும் இல்லை. உங்களுக்கு என்ன குறைங்க நீங்கிட்ட ஒரு அரசியல்வாதி கேட்டதும் இல்லை. ஆனா நாங்களா அரசியல்வாதிகளை பத்தி சொன்ன மனிதனா அதை கண்கொண்டு காணுறதும் இல்லை எங்களை. ஏன்னா நாங்க கடல் உப்புதான் எங்க வாழ்க்கை.
இந்த இவருக்கு மீனப்படி நாள் இருந்தா சாப்பாடு இந்த நிலையில் அவல நிலையில நாங்க வாழ்ந்துக்கிறோம். இந்த கடல்ல உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு நாளை மறுமையில் உங்களுக்கு சொர்க்கத்தை தாங்க எடுத்து தருவான். இதை யார் இந்த கடலை நிற்பாடுறாங்களோ இந்த கடலை நிற்பாடுறாங்க நாளை மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ் போதிய சொர்க்கத்தை உங்களுக்கு அளிப்பான். இது இந்த மீன சமூகத்துக்கு நீங்க இந்த நன்றி கடனை செஞ்சு விடுங்க. இந்த நன்றி கடனை செஞ்சு உங்களுக்கு அல்லாஹ் மேலும் மேல சமூகத்தை செய்வான். எல்லோருக்கும் அல்லாஹ் தாராண்டவர் என்னுடைய நான் குற்றம் குறையில உங்களுக்கு மனம் குறையில நான் மன்னிச்சு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக எமது பழுதாவளை ஊரை சேர்ந்த திரு சாந்தன் அவர்கள் எம்மன் தனது குறைகளை கூறி வைப்பார்கள். யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரேஸ்வர் அவர்களே, அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் சார் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மீனவ சமூகம் சார்ந்த சங்க தலைவர்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். இங்கே குறிப்பிட்டது போல ஏனைய சங்கங்கள் தாங்களும் எங்களை வேண்டுகோள பல தடவைகளில் ஆர்ப்பாட்டம் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கியிருந்தோம். எங்களை பிரதேசத்தில் அடிப்படையில களவு இல்லை. நான் களவலை செய்த ஒரு மீனர் எங்களுக்கு இங்கே குறிப்பிட்ட ஒரு சிலரால் இவங்க குறிப்பிட்ட அந்த வழங்கப்பட்ட கடிதங்களையும் அவங்கள பேர் அளிக்கப்பட்டிருக்குது. அவங்களால எங்களுக்கு ஏற்பட பிரச்சனை சுருக்கு வேலை செய்கிறவர் தான் களவும் செய்கிறார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நாங்கள் பல தடவையில் வெளிப்படுத்தி அவருக்கு எதிரான எந்தவித சட்ட நடவடிக்கை இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை. இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறும் பிரதேசமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் செட்டிபாளையம், தெற்காத்தீவு, களுவாஞ்சிக்குடி இது போன்ற 3 பிரதேசங்களையும் குறிப்பிட்ட ஒரு நபரால் தான் எவ்வளவு மீனவ சமூகத்துக்கும் எவ்வளவு பிரச்சனை. அது எங்களை சாணக்கியன் சாருக்கு நல்ல தெளிவாக தெரியும். சாரோட நான் தொலைபேசி விடாமையும் சார் இந்த வேண்டுகோள் விடுக்கிறேன். சார் அதுக்கான நடவடிக்கைகள் தந்திருக்கார். தரலன்னு சொல்றது சார் அதுக்கான நடவடிக்கைகளும் தந்திருக்கிறார். எங்களுக்கு இன்னும் வருகின்ற காலங்களில் இன்னும் 2 சார் வந்திருக்கிறாங்க. இன்னும் நமக்கான பலமான தீர்வை பெற்று தருவாங்க. நான் நம்புறேன். முஸ்லிம் சமூகத்துக்கு களவு, தமிழ் தரவாள சமூகத்துக்கு சுருக்கு. இதை செய்யறது 2 செய்யற ஒரு நபர் தான். அதெல்லாம் முற்றுமுழுதமாக பாதிக்கப்படுற நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர் நிறைய மீனவ குடும்பங்கள் 4000 அது மாதிரி முஸ்லிம் மீனவ குடும்பங்கள். இன்றைக்கு இந்த பிரச்சனை மட்டக்களப்பை தாண்டி அம்பாறைக்கு வந்திருக்கு. நீ அம்பாறையை தாண்டி அடியில் இலங்கை போகும்போது தீர்வு இல்லை. நாங்களும் கைது செய்கிற போகிற அவன் 5000 ரூபாய் ஃபைனை கட்டுற வார இப்படிதான் இருக்கு. இது ஒழுங்கான சட்டம் இல்லை. அது முதல்ல பிரச்சனை. முந்தின நாளும் நாங்கள் களுவாஞ்சிக்குடி எஸ்டி அபிஷர் அதிகாரிகள் கடவுளை கைது செய்த நாங்கள் இன்னைக்கு 2 கூட்டாளி நாங்கள் ஃபுல்லாக வேலை செய்கிறோம். உங்களுக்காக வேண்டி நாங்கள் ஃபுல்லாக வேலை செய்யணும். ஆனால் அங்கே ஹோட்ஸி கொண்டு 5 நாள் 5000 ரூபாய் போட்டு சரி கொடுத்துருவார். அப்போ இது இப்படி இருந்தால் ஐயா சொன்ன மாதிரி 15 லட்சம் 20 லட்சத்துக்கு களவெடுக்கான் சுருக்குறான். அதனால 20-25 லட்சம் உழைக்கிறதால நம்ம செய்யறது சின்ன விஷயம். தெரிஞ்சு பாருங்க, நம்ம 5000 ரூபாய் சின்ன விஷயம். உங்களை முஸ்லீம் மக்களோட களவெடுக்கான் 15 லட்சத்துக்கு லைட் ஃபோக்கஸ் போட்டு சுருக்கு வேலை செய்யலாம். அது ஒரு 15 லட்சம். அவன் 30 லட்சம் உழைக்கிறது நம்மளோட வாழ்வாதாரம் எங்கே போகும்? உண்மையில எங்களை மட்டக்களப்பு கருவாமி சேவல் தெரியும். அந்த சாப்பாட்டுக்கு கூட வழி என்ன சேவலுக்கு கலவலை எரிக்கிறாங்க. அவருக்கு பொடிதானிகள் அவருக்கு இனப்படவரையும் தெரியும். சேருக்கு இது பற்றி நம்ம விளக்கம் சொல்ல தேவை. அவருக்கு ஃபுல்லாக தெரியும். ஆனால் சேருங்களுக்கான அவர் தீர்வை தருவாரை நம்பி இந்த இடத்துக்கு விளைவுகள் நம்பி தங்களது பிரச்சனைகளை தெளிவாக எமது பிரதம அதிகாரிகளுக்கு கூறி அமைக்க அடுத்ததாக காத்தாங்குடியைச் சேர்ந்த அக்பராஜியார் அவர்களின் பிரச்சனைகளை கூறியிருப்பார்.
ஆளுநர்கள் மீன்பிடி படகு உரிமையாளர்கள் கரைவரை உரிமையாளர்கள் அவர்கள் மேற்கொள்ளப்பட்ட மீன் களவாடு பிரச்சினை சுமார் 12 வருட காலமாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட கடற்பரப்பிலே அதுவும் ஆழ்கடல் பிரதேசங்களிலே ஒரு சில குறிப்பிட்ட நபர்களால் சௌர குறிப்பிட்டால் ஒரு சில நபர் ஒரு ஆள் தான் அந்த கலவை மேற்கொண்டு பல படகுகளை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு வருகிறார். அவர் சுமாராக அவரிடம் நாங்கள் ஆரம்பத்திலே அம்பாறை மாவட்ட மீனவர் சங்கமும் மட்டக்களப்பு மாவட்ட மீனவர் சங்கமும் சேர்ந்து கல்வாஞ்சிக்குடி பிரதேச சபையிலே ஒரு கூட்டம் ஒன்றை போட்டு அதில் ஜோர்ஜ் கடற்துறை பணிப்பாளர் மட்டக்களப்பு மாவட்ட காலத்திலே இந்த பிரச்சனை சம்பந்தமாக எட்டி வைத்தார். அவரும் அதோட கூட பல எஸ்பிஓ பிரமுகர்களும் வந்து அவர்களை கூப்பிட்டு இந்த கலவை செய்யாதவங்க இது மனிதாபிமானங்கள் சொல்லி பல அறிவுறுத்தல் அவர்களுக்கு வழங்கி செய்ய மாட்டோம்னு சொல்லி அவர்கிட்ட வச்சு ஒத்துவிட்டு போனார். மீண்டும் ஒரு வருட காலம் அந்த கலவை நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு அது 15 ஹோர்ஸ் பவர் இன்ஜினை ஆரம்பித்து தற்பொழுது 40 ஹோர்ஸ் பவர் லாம்பனையிலிருந்து பெட்ரோலுக்கு மாறிவிட்டது அந்த களவாடுதல். அதால பல கூடுதலான மீன்களையும் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அடுத்தது வேகமாகவும் அந்த மீனை களவாடிக்கு கரைக்கு கொண்டு வராங்க. இது இப்ப சகோதரர்கள் கூறின மாதிரி உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும் இந்த பிரச்சனை. இது மேல் மேல் நான் கொள்ளையா செல்ல தேவையில்லை. தயவு செய்து இந்த மீனவர் சமூகத்தின் கருத்தில் நலன் கொண்டு இந்த பிரச்சனையை கொஞ்சம் நிவர்த்தி செய்தாங்க. தற்பொழுது வலையில விலை 50,000 ஒவ்வொரு மடங்களை விலை. அப்ப அந்த வலையை நாங்கள் வாங்கி கொண்டு போறதுக்கு எப்படியும் ஒரு படகுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே வலைக்கு மட்டும் வருகிறது. அடுத்தது படகுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு 60 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் முதலீடு செய்கிறோம். அதற்கு மிச்சமாக என்ன செய்யணும்னா அந்த தொழிலுக்கு போறது செலவழிக்க 1.5 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா. அப்ப அப்படிலாம் செலவழிக்க கொண்டு எங்களை வலையை வெட்டுறது மீனை கலட்டுறது மட்டும் பிரச்சனை வெட்டுற பிரச்சனை. அந்த வலையை செய்யறதுக்கு எப்படி நாங்கள் கரையை கொண்டு செய்யறேன் 5,000 ரூபா 8,000 ரூபா 10,000 ரூபா போகுது. பல பெருமதியான லட்சக்கணக்கான ரூபாய் மீனையும் பறி கொடுத்து அந்த வலைக்கு நாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கு. இது யாரு இந்த நாள் அரசாங்கத்துக்கு எல்டிடியே ஒழிச்சாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு ஆள் தனிநபர் செய்கிறாரு. அவரை ஏன் செய்யலாம்? இந்த என்ன செஞ்சா இதுக்கு இந்த போலீஸ் எல்லாம் கடும் ஒத்துழைப்பு வழங்குறாங்க. அடுத்தது நேவி ஒத்துழைப்பு வழங்குறாங்க. நாங்கள் அந்த போட்டோ கூட கொடுத்துருக்கோம். மீன் நேவி லஞ்சமா வாங்கிட்டு போறத கூட ஒரு உடம்பேக்கில் போட்டு நேவி லஞ்சமா மீன் வாங்கிட்டு போகுது. நாங்கள் எங்களை வலையில கலட்டிட்டு வர மீனை கொண்டு வாங்கிட்டு போறாங்க. அப்ப இப்படியெல்லாம் இருக்க பொண்ணு இதை யாரு செய்யுது? வேடிய பயிரை மேய்ஞ்சா பயிர் எப்படி நல்லா வாழ. அப்ப இதை கட்டாயம் நீங்க பாராளுமன்றத்தில் எத்தி வச்சு நீங்க பேசினது நான் கேட்டேன் பாராளுமன்றத்தில். அதே மாதிரி இதையும் கொஞ்சம் எத்தி வச்சு இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு முடிச்சு தர மாதிரி தான் கேட்டுக்கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. அடுத்ததாக அஸ்மீர் என்னும் ஒரு தொழிலாளி எமது முன் அதிபர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்களுக்கு வணக்கம். நான் ஒரு ஆழ்கடல் மீனவன். இங்கே இருக்கிற எல்லாரும் முதலாளிமார். சுமார் இவர்களுக்கு 25 லட்சம் ரூபா தொடக்கம் 60 லட்சம் ரூபா வரையிலான பொருள் இருக்கு எல்லாருக்கும். இதில் இருக்கிற முதலாளிமார் ஒரு ஆள் கைவசத்தை காட்டட்டும். இந்த வருஷம் இப்போ சாதாரணமாக 4 மாதம் தொழில் செஞ்சிருக்கு. ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு குறை கடன் இல்லாத முதலாளிமார் கைவசத்தை காட்டட்டும். எல்லாருக்கும் கடன் மாசம் தான் உங்களுக்கு நல்லா பறக்கத்தை செய்யட்டும். 3 லட்சத்தையும் குறையாத கடன் இருக்கிற முதலாளிமார் கைவசத்தை காட்டட்டும். என்ன காரணம் மட்டும் சொன்னா சார், நாங்கள் வலையை கொண்டு போடுறோம். கல்ல மீனை வட்டிக்கு போகிறோம். வலையை ஏற்றி எடுக்க ஒன்றும் இல்லை. இங்கே வந்தால் முதலாளிமார் ஆளுக்கு 500 ரூபா காசு கொடுக்கணும். டீசல் செலவு 15,000. அப்படியா இப்படி சேர்ந்து ஒரு முதலாளிமாருக்கு கடன் இல்லாத ஆக்கள் இல்லை. சுமார் 25 லட்சம் ரூபா 60 லட்சம் ரூபா பெருமதியான பொருள் வச்சிருக்காங்க. கடன் இல்லாத கைகள் செஞ்சு காட்டணும். எத்தனை பேர் பலவுடைய வீடில் இருக்கோ அதெல்லாம் அறிவான். அப்படி நிலைமை காரணம் இந்த கல்லணை தொல்லை. நான் ஒரு மீனவன். சாதாரண பெருநாள் சார் 3 நாளைக்கு மேலே பெருநாள் வந்துச்சு. கஷ்டத்தில் பெருநாளைக்கு கொண்டு போய் படவை விட்டோம். மீனை வெட்டிக்கு போயிட்டான். நான் போன போட்டில் மீனை வெட்டிக்கு போயிட்டான். ஆத்திரத்தில் ஓடி வாரம் ஒரு சின்ன போட்டுக்காரர்கள் கிடக்காரு. நாங்கள் ஆத்திரத்தில் அந்த போட்டுக்காரர்களுக்கு அடித்தா கூட நிலைமை என்ன? நானும் புள்ளோட்டிக்காரன், அவரும் புள்ளோட்டிக்காரன், களவெடுக்கிறவங்க புள்ளோட்டிக்காரன் தான். கல்லண்ட கோபத்தில் நாங்கள் அந்த போட்டுக்காரர்களுக்கு அடித்தா அவரோட நிலைமை என்ன? கடலை சேர்த்து போவா. யார் அடிச்சேன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த பாவத்தை செய்ய விரும்பலை. 12 வருஷமா நாங்கள் பொறுமையாக இருக்கோம். 12 வருஷமா பொறுமையாக இருக்கோம். என்ன காரணம்? இந்த பாவத்தை செய்ய காரணம் என்னச்சுன்னா அல்லாஹ் பயத்தில் அவரும் புள்ளோட்டிக்காரர். நாங்கள் யாருக்கும் தெரியாமல் செஞ்சாலும் பாவத்தை அல்லா பார்த்துக்கிறீங்க. இந்த தண்டனை எங்களுக்கு தண்டனை அவங்க களவெடுக்கிறதுக்கு தண்டனை அல்லா கொடுப்பான். நாங்கள் செய்கிற தண்டனை பாவத்துக்கு தண்டனை அல்லா தருமான பொறுமையை நாங்கள் பொறுமையாக காத்திக்கிறோம். தயவு செய்து இந்த களவை இல்லாமல் ஆக்கி
நீங்கள் இந்த கதவை நிப்பாட்டி தருவீங்க நம்பிக்கை எங்களுக்கு. நீங்கள் வாரங்கன்னு சொன்னோடனே எங்களுக்கு பெரும் நம்பிக்கை. சுமந்திரன் சாரும் சாணக்கியன் சாரும் பாராளுமன்ற சொன்னால் எங்களுக்கு பெரும் நம்பிக்கை. சரி இதை நிப்பாட்டி தருவார் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. நீங்கள் பார்லமெண்ட்டில் பேசினீங்க எங்களை நாங்கள் இத்தனை பார்லமெண்ட் உறுப்பினர்கிட்ட போயிருக்கோம். அவங்க இந்த கஞ்சாவில் குடிவரவனை வெயில் எடுக்கிறதுக்கும் குடுகுல குடிவரவனை வெயில் எடுக்கிறதுக்கு நைரிக்கா நாங்கள் இத்தனை பேர்கிட்ட போயிருக்கோம். ஆனால் நீங்கள் பார்லமெண்ட்டில் பேசின மாதிரி இது வரைக்கும் எந்த பார்லமெண்ட் உறுப்பினர் பேசலை. இது வரைக்கும் நாங்கள் எத்தனை பார்லமெண்ட் உறுப்பினர் மனு கொடுத்துருக்கோம், செய்யலை. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு, நீங்கள் செய்வீங்க நம்பிக்கை வந்துருக்கு. தயவு செய்து இந்த நம்பிக்கை இந்த கதவை நிப்பாட்டி தாங்க. உங்களுக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டு ஆய்வில் உங்களுக்கு வந்து தருவான். இந்த கதவை நீங்கள் நிப்பாட்டி தாங்க. உங்களோட பெருமை இது எங்களோட மீனவ சமுதாயத்தில் இன்னும் எத்தனை தலைமுறைக்கு பேசப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். தயவு செய்து தனது சத்தங்களை குறைத்து அது மாஸ்குகளையும் ஒழுங்காக அணிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து
அவர் அங்க வராரு. ஹலோ, தயவுசெய்து அமைய காலமும் தற்போது அடுத்ததாக பாராளுமன்ற அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற திகாமட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் கௌரவ அமைச்சர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்கள் எமது முன் உரையாற்றுவார்கள். இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஆழ்கடல் மீன்பிடி மற்ற அம்பாறை மாவட்ட நடைபெறவில்லை. இந்நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டப்பேரவை இருக்கின்ற எங்களுடைய அவற்றை மற்றும் சகோதரர் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் தம்பி சாணக்கியன் அவர்களை சமூகம் எதிர்கொள்கிற விடயம் இங்கே பட்டியலிடப்பட்டு எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டது. அவர்கள் இந்த விடயத்திலே கூடுதலான பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். பல அரசியல்வாதிகளும் தங்களுடைய விடயங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த தீர்வையும் அவர்கள் பெறவில்லை என்கின்ற ஆதங்கம் இங்கு தெளிவாக எடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக எங்களுடைய அரசியல் என்கின்ற பொழுது நாங்கள் ஒரு ஜனநாயகத்திற்காக நீதிக்காக போராடுபவர்கள். நிச்சயமாக உங்களுடைய இந்த கோரிக்கை எங்களுடைய தலைவரின் ஆலோசனைக்கு அமைவாக நாங்கள் இந்த விடயத்திலே ஒன்றுபட்டு செயற்படுவோம். எங்களுடைய அரசியலிலே குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலிலே நாங்கள் தமிழ் பேசும் இனம் என்ற அடிப்படையில் அனைத்து விடயங்களையும் நாங்கள் கையாண்டு வருகிறோம். தனியே தமிழர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செயற்படவில்லை. தமிழ் பேசும் இனம் என்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் மாத்திரமல்ல, இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே இந்த சமூகங்களின் இருப்பு சம்பந்தமாக பல விடயங்களை பாராளுமன்றமாக இருக்கலாம், சர்வதேசமாக இருக்கலாம், நாங்கள் எடுத்து வைத்து வருகிறோம். ஆனால் எங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு எங்களுடைய முஸ்லிம் அரசியல்வாதிகள் ஒத்து வராததுதான் தடையாக இருப்பது. ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனைகளை முன்வைத்ததற்காகவே கூறவில்லை. நானும் ஒரு நீண்ட காலமாக இந்த அம்பாறை மாவட்டத்திலே அரசியல் இருக்கின்றேன். எனது பிரதேசத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அந்த விடயங்கள் ஒவ்வொன்றும், அதாவது தமிழர்களுக்கு எவ்வாறான அபிவிருத்திகள் நடக்குதோ முஸ்லீம்களுக்கும் அந்த அபிவிருத்தி நடந்து முடிந்திருக்கிறது. அதுதான் சமத்துவம். அவர்களுடைய ஜனநாயகம் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை போன்று நானும் இந்த அரசியலிலே அந்த ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும், இந்த இரண்டு சமூகங்களும் இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயற்படுகிறேன். அதை போன்றுதான் எங்களுடைய தலைவர்களும் அண்மை காலங்களிலே நாங்கள் இந்த சமூகங்களுக்காக குரல் கொடுத்த விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று எங்களுடைய தமிழ் பேசும் இனம் என்ற அடிப்படையில்
இந்த இரண்டு இனங்களுக்குள்ளும் மக்கள் மத்தியிலே இருக்கிற ஒற்றுமை அரசியல்வாதிகளிலே இருப்பது மிகவும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் செயற்படுகின்றோம். நிச்சயமாக இந்த சமூகங்களை இணைக்க வேண்டும் என்ற அடிப்படை இந்த மீனவர் சமூக பிரச்சனை மாத்திரமல்ல, இன்று தங்களுடைய இல்லடம் சம்பந்தமாக, காணிகள் சம்பந்தமான, மத ரீதியான அடக்குமுறை சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக மாகாண சபையாக இருக்கலாம், பாராளுமன்றமாக இருக்கலாம், குரல் கொடுப்பவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த கல்முனையிலே மிகவும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அரசியல்வாதிகளால் வெட்டிக் கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதுதான் இந்த கல்முனை தமிழர்கள் என்ற விடயம். அந்த விடயம் தான் இந்த தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு பிரிவை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த விடயத்திலும் இவ்வாறான ஒற்றுமையூடாக நாங்கள் தீர்வை பெற வேண்டும், மக்கள் அணிதிரள வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் முஸ்லிமாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கு இருக்கிற சுதந்திரம் அனைத்து இன மக்களுக்கும் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கொள்கை. நாங்கள் தனித்துவமாக நாங்கள் மட்டும்தான் நாட்டை வாழ வேண்டும் என்ற அடிப்படை வாழ்வர்கள் அல்ல, சமத்துவமான உரிமையோடும் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூகம். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய தலைமையிலூடாக நாங்கள் முன்னின்று இதற்குரிய தீர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய வழிகளை நாங்கள் நாடி பெற்றுத்தருவோம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாம். மிகவும் சிறப்பான முறையிலும் சந்தோஷமான முறையிலும் தனது உரையை ஆற்றிய எமது அம்பாறை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் சார் அவர்களுக்கு எமது சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜானகியன் சார் இளம் சிங்கம் அவர்களை இங்கு பேச அழைக்கின்றேன். என்ன சக்தி லேட்டா சக்தி லேட்டா இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் ராஜ்யார் அவர்களே மற்றும் என்னுடைய கட்சியின் பேச்சாளரும் ஜனாதிபதி சகோதரியுமான சட்டத்தரணியுமான மற்றும் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் இந்த மற்ற அம்பாறை மாவட்டங்களை சேர்ந்த மீனவர் சங்கங்களில் வந்திருக்கும் முக்கியமான பொறுப்புள்ள அனைவருக்கும் மற்றும் சங்கத்தில் இருக்கும் உறுப்பினர் பார்வையாளர் அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். நான் இந்த ஊடகத்தில் முதலே சொல்லும் சகோதரர் மனதாவளையை சேர்ந்த சகோதரர் சொன்னார், என்னுடைய கரவலையை பற்றி உண்மையிலே உங்களுடைய நிலைமை எனக்கு விளங்குது என்று சொன்னால், என்னுடைய கரவலை அந்த விலையையும் அந்த தோணியையும் அந்த என்னோட என்ஜின் போட்டும் இருக்கு, அதையும் விற்க சொல்லி காலையிலான்னு சொல்றேன். இந்த காலையிலான் என்ற பிரைவேட் செக்ரட்டரி இருக்கிறார், அவருக்கு சொன்னாங்க காலையில அதை இன்னும் விற்கலையாங்க சொல்லி கேட்டேன். எனக்கு சொன்னா எனக்கு உங்களுடைய நிலைமை தெரியும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆக குறைய வருமானம் அந்த கரவலை தோணியும் ஆக குறைய காசு வச்ச என்ஜின் போட்டு என்னதுதான். ஆனால் தொழிலாளி கேட்கும் பொழுது செய்யதானே வேணும். எத்தனை வேலை வாங்குவோம் சார் சொன்னா டக்குன்னு போய் வாங்குறது. எத்தனை சின்ன கண் வச்சது வேணும் தான் டக்குன்னு ஓடி போய் அதை வாங்குறது. அதுல புதுசா நூல் வைக்க முடிஞ்சா டக்குன்னு நூல் வைக்கிறது. கழுதாவளையை செய்தார் சொல்லுவார், ரூபன் சொல்ற எல்லாம் செய்யறானே அவருக்கு தெரியும். அப்புறம் இல்ல இது சரி வராது, பெரிய தோணி இந்த காலத்துல சரியாது, சின்ன தோணி வேணும்னு சொல்லி இஞ்சி இருந்த ஒரு தோணியை கட்டி எடுத்துட்டு போனேன். காரதி இருந்த ஒரு தோணியை கொண்டு போனேன். அது சும்மா கிடக்கிட்டான், ஒன்றும் செய்யறது. ஒரு வருஷமாக போயில்லை. ஒரே ஒரு நாள் போனா ஐயா சொன்னது அந்த தரம் குறைந்த வேலைன்னு தெரியும். நல்ல பாடு வடிச்சு மடி வடிச்சு முழு மீனும் வடிவ போயிடும். அப்ப எனக்கு உங்களை பிரச்சனை தெரியும். அதாவது புதுசா வச்ச வேலை 5 பீஸ் வேணும் 7 பீஸ் வேணும்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கி, சார் பாடு நல்லா இன்றைக்கு நல்ல மீன் ஒரே ஒரு மீன் கிடைக்க போதுன்னு நானும் போய் பார்த்தா வடிச்சு மடி ஒன்றும் இல்லை. அப்ப அதுக்கு பிறகு அப்ப எனக்கு நீங்க சொல்ல தேவையில்லை, கிட்டத்தட்ட எல்லாரையும் தெரியும்.
நான் சுமந்திரன் சாருக்கும் சொன்னான் வர இந்த ஃபைலை தர முதல்ல சொன்னேன் இன்னார் தான் இதுக்கு பொறுப்பானவரால் எனக்கு காண தெரியும் என்று இந்த பெயரோடய தந்திருக்கேன். நான் சாருக்கு சொன்னேன் இப்படி ஒரு ஆள் தான் இதுக்கு பொறுப்பு, நீங்க அதே மாதிரி பெயரோட தந்திருக்கீங்க. ரைட், ஊடகம் ரெடியினபடியா விஷயத்துக்கு போவோம். ஏனென்றால் முதலாவது இன்று நான் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் திகாமடுள்ள மாவட்டத்தில் 7, 8, 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை, மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை, அதே நேரத்தில் இந்த கூட்டத்திலே தமிழ் மற்றும் இருதரப்பும் இருந்தாலும் நான் அதிக அளவான கூடிய அளவு பார்த்தோம்னு சொன்னால் இஸ்லாமிய மதத்தை சார்ந்ததான் கூடிய அளவு இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் கூட அம்பாறை மாவட்டத்தில் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. சமூகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுதும் கலையரசன் பாராளுமன்ற உறுப்பினரை எங்கள் 3 பேரை நீங்க அழைத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் முதலாவது அதிலேயே ஒரு செய்தி ஒன்று இருக்கும். அந்த மரியாதையை அந்த கௌரவத்தை எங்களுக்கு தந்ததுக்கு முதலாவது நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் இந்த மீன்பிடி துறை சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் நினைக்கிறேன் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களே கூடிய அளவு மீன்பிடி அமைச்சரிடம் கேள்வி கேட்டவுடன் நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். அவருக்கு சினிமா படத்துல வர மாதிரி நான் சொல்வதை தான் செய்வேன், அண்டையும் கேட்டேன் சாப்பிடக்கூடாது, நீங்க சொல்றது தான் செய்வேன், செய்யறது தான் சொல்ல ஒன்றும் செய்யறீங்க இல்லை, சிரிச்சுட்டு போறேன். அப்ப சொன்னேன், நீங்க கேட்ட கேள்வி இல்லாத திருப்பி எனக்கு ஒரு தரம் எடுப்பேன், நான் திருப்பி ஒரு தரம் பார்க்கிறேன் என்று சொல்லி சொன்னேன். இந்த 4 பிரச்சனை சொன்னீங்க. முக்கியமாக இந்த 4 பிரச்சனை மிக மிக மோசமான பிரச்சனை. களவு பிரச்சனை, சுருக்கு விலை பிரச்சனை, தரம் குறைந்த விலை பிரச்சனை தான் பாரிய பிரச்சனை. என்றால் இது செய்கிறவர்கள் எங்களுக்கும் தெரியும். நான் கடந்த காலம் கழுதாலை செய்த சகோதரர் சொல்வேன், நான் பெரிய ஒரு பிரச்சனை எடுத்து கழுதாலை நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்து அண்டு SDF போய் அந்த சொருக்கு வேலையை பிடிச்சி கொண்டு போடும், உரியாக்கவே கொண்டு போடும். அது அவங்க மிக விரைவாக வெளியில வந்துட்டாங்க. இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு காண்றதா இருந்தால் இது என்ன பொறுத்தவரை அமைச்சருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், SDF-க்கு தெரியும், நேவிக்கு தெரியும். அப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லி சொன்னால் என்ன பொறுத்தளவுல உடனடியாக நிறுத்துறதாக இருந்தால் நீங்கள் வலிய மறிச்சு ஆர்ப்பாட்டம் செய்தால் ஏதாவது உடனடி நடக்கும் நான் நம்புகிறேன். வலிய மறிச்சு என்றால் இது நான் சொல்ல போறோம், அரசியல் ரீதியாக நாங்கள் பாராளுமன்றத்தை கலைக்கலாம், அமைச்சரோட கலைக்கலாம், அழுத்தங்கள் கொடுக்கலாம். ஆனா இதை உடனே நிப்பாட்டுறதா இருந்தால் அதுதான் நாங்கள் அப்படிதான் நிப்பாட்டினோம். ஒரு நாளைக்கு நீங்க வலிய மறிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் தான், ஆனா இது நிரந்தர தீர்வாக இருக்காது. குடிப்பாங்க, 5000 ரூபாய் ஃபைனை கட்டி போட்டு திருப்பி வருவாங்க. இதுக்குதான் நாங்க அந்த தேசிய மீனவர் சங்கம் NAFSO, நேஷனல் ஃபிஷரிஸ் சொசைட்டி, இதே வேலை இருப்பீங்களோ தெரியாது, NAFSO அவங்க சொல்லிருக்காங்கன்னா தேசிய மீனவர்களுக்கான ஒரு பாலிசி, நேஷனல் ஃபிஷரிஸ் பாலிசி என்று ஒன்று உருவாக்கி அதை பாராளுமன்றத்தில் கொடுத்து அத்தான் இலங்கைக்கான மீனவர்களுக்கான திட்டம் என்றது ஒன்று அமல்படுத்தணும். அது ஒரு நீண்ட கால வேலை திட்டம், அதையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இவ்வளவு பிரச்சனை இருக்கு. கல்முன RDHS, கல்முன நான் பிரச்சனை படி எனக்கு தெரிஞ்சபடியே பிரச்சனை படி காய்க்கல நட்ட விஷயங்களை காய்க்கல. கல்முன RDHS மட்டும்தான் இது வரைக்கும் தடுப்பூசி வழங்க, இப்பதான் வழங்க போறாங்கன்னு சொல்லி செய்தியில வந்திருக்கு. அப்ப கல்முன அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல, எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசனை தவிர வேற எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தை இந்த தடுப்பூசியை பற்றி காய்ச்சதான் நான் காணல. யாரும் காய்ச்சத கண்டீங்களா? காணல. ரைட், இந்த மீனவருடைய பிரச்சனையை பற்றி யாரும் பாராளுமன்றத்தை காய்ச்சதா நான் காணல, கதைக்கு. ரைட், அண்மையில ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டது, எரிபொருள் விலை அதிகரிக்கிறதுக்கு எதிராக தான் கொண்டு வரப்பட்டது. இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில பாராளுமன்றத்தில் அதுக்கு வாக்களிக்க பாராளுமன்றத்துக்கு மேல நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற 4வது பிரச்சனை எரிபொருள் விலை தான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. இந்த கரையோர பிரதேசத்தில் இருக்கிற மக்கள், இந்த கடற்கரையில நம்பி வாழ்ற மக்கள், உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் இந்த எரிபொருள் விலையை அதிகரித்தது பிள்ளையாட்டு சொல்லி பேசவும் இல்லை, வாக்களிக்கவும் இல்லை, வரவும் இல்லை. சரி, துறைமுக நகர விவாதம் வந்தது. அந்த நேரத்தில் துறைமுக நகரத்துக்கு ஆதரவாக வாக்களித்தோம் சொல்லிருக்கலாம் அரசாங்கத்துல. எங்கட மீனவ மக்கள் மிகவும் கஷ்டப்படுறார்கள்,
இந்த சுருக்கு வேலை பிரச்சனை, இந்த மீன் கலவு பிரச்சனை நீங்க நிறுத்துங்க, நாங்க துறைமுக நகரத்துக்காக உங்களுக்கு ஆதரவு வாக்களிக்கிறோம் என்று சொல்லியிருக்கலாம் தானே? அப்படின்னு சொல்லி சரி 20ஆம் திருத்த சட்டம் வந்து ஜனாசாரிப்புக்காகத்தான் வாக்களித்தோம் என்று பார்த்தா நேற்று முந்தின ஒரு ஆள் சொல்லியிருக்கார் தான் ராஜாங்க அமைச்சர் கேட்கும்ன்றதுக்காக வாக்களித்தோம். பார்த்துருக்கோ தெரியாது. அவன் சொல்ற நாங்களும் அந்த நேரம் நினைச்சாங்க சரி அப்ப ஏதோ ஜனாசாரிப்பு நிப்பாட்டுவாங்கன்றதுக்காக வாக்களித்தது அதை நம்பினாங்க. இப்ப உண்மை வருது. நான் ஏன் இந்த விஷயங்களை சொல்றேன்னு சொன்னால் எனக்கு எதிராக அண்மையில் கூட ஒரு ஊடகத்திலே நான் கூட ஒரு பேட்டிக்கு சொல்றாங்க என்றால் நீங்க முஸ்லிம் மக்களோட பிரச்சனைக்காக இப்படி குரல் கொடுக்குறீங்க, ஆனா முஸ்லிம் மக்கள் உங்களோட பிரச்சனை ஒன்றுமே சொல்லல. நான் அவங்களுக்கு சொன்னபடி நான் ஒரு நாளுமே முஸ்லிம் ஒரு ஆள், தமிழ் ஒரு ஆள், சிங்கள ஒரு ஆள் என்று நான் குரல் கொடுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கோ பிரச்சனை உள்ள சமூகத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்கணும். நாளைக்கு மாலதீவில் ஒரு பிரச்சனை கூட நாங்கள் அதை புள்ளியிட்டு சொல்லுவோம். நான் ஒரு நாளுமே முஸ்லிம் அரசியல்வாதிகள் நான் நம்பவும் இல்லை, அவங்களுக்கு ஆதரவாக நான் பேசுறேன். நான் முஸ்லிம் மக்களுக்காக நான் இன்றும் பேசுறேன், நாளைக்கும் பேசுறேன். அதே போலதான் இந்த விடயத்திலையும் கூட இது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மீன் கலவன் இது ஒரு நபர், அவரோட சேர்ந்த ஒரு குழு, இவங்களால தான் தமிழ் மக்களுக்கு முஸ்லிம் மக்களும் இடையில நாளைக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை வேணாம். சகோதரர் சரியா சொன்ன, எனக்கு தெரியும் 2000 ஆண்டு கடல்ல ஒரு ஆள் அடிச்சு ஒரு ஆள் செத்து போயிட்டார். கணவன்கிட்டே சேர்ந்தவருடைய தந்தை அவரும் இப்படியான விடயங்கள் அவர் எப்படி செத்தாருன்றத ஒரு நாளும் ஆராயப்படலை. கடல்ல செத்து போயிட்டார். அவனும் தான் ரிப்போர்ட் எப்படி பிடிக்கிறார், அவரும் களவுத்துறையில ஈடுபட்டவர் தான். இதே மாதிரிதான் சில இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அண்மையில் கூட ஒரு பிரச்சனை அம்பாறை மாவட்டத்தில் வந்ததுன்னு சொன்னால் தனிநபர்களால் தான் இது சமூகத்துக்குள்ள பிரச்சனை வருது. ஒரு காணி ஒன்று இருக்கும், அந்த காணியில உரிமையாளர் யூகே இருப்பார். ஒரு இரு சமூகத்தை ஏதாவது ஒரு சமூகம், தமிழர் ஒரு முஸ்லீம் ஆளோட காணி ஒரு தமிழராலோ, ஒரு தமிழராளோட காணி ஒரு முஸ்லீம் ஆளோ எடுத்து அதுக்கு ஒரு கள்ள உறுதியை முடிச்சு அதை வித்து விட்டார் நடக்கும் முஸ்லீம் காணி பிடிக்காது. அப்படிதான் சொல்றேன், தமிழன் காணி பிடிக்காது. இது தனி நபர்களால் கொண்டு வரப்படும் விடயங்கள். இவ்வளவு பிரச்சனை கல்முனையிலையும் மட்டக்களப்பிலையும் அம்பாறை இருக்கக்குள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பிரச்சனை முன்னெடுத்தவர் பாராளுமன்றத்தில் கல்முனை பிரதேச செயலகம் தரம் குறைக்க வேண்டும். அது ஒன்றுமே நடக்கல. கல்முனை பிரதேச செயலகம் ஒரு உப பிரதேச செயலகமாக தரம் குறைக்கப்பட்டது கடிதம் வந்திருக்கு. அதுக்கு அதாவது ஒன்று மாற என்னதுக்காக அந்த கடிதம் எழுப்பப்பட்டது, இரு சமூகத்துக்கும் இடையில குழப்பம் வேற வரும். ஏன் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கலாம் தானே, கல்முனையில மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் அடிப்படுது அதை நிறுத்துங்கன்னு. அப்படி என்ன பாத்தீங்களா நீங்க? நான் இது அரசியலுக்காக சொல்லல, நீங்க அறிய வேணும்ன்றதுக்காக சொல்றேன். நீங்களா அம்பாறை மட்டக்களப்பிலிருந்து கூப்பிட்டு இருக்கீங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து கூப்பிட்டு இருக்கீங்க. இனி வரும் காலங்கள் நாங்கள் இந்த வந்து பிரச்சனை பார்க்கக்கூடிய வேண்டிய அளவில் இருக்கக்கூடாது. இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சிலர் அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து தங்களோட பிரச்சனையை தவிர்த்து அதுக்காக தான் சொல்றேன். இந்த ரெண்டு சமூகத்துக்கும் இடையில இனி வரும் காலங்கள்ல என்ன எனக்கும் வார பிரச்சனை கல்முனைக்கு வாரே பிரதேச செயலகத்தை வெட்டிங்க கலைக்கிறது. அந்த பிரதேச செயலகம் என்ற ஒன்றுமே இல்லை. அதாவது முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில குழப்பம் வந்தால்தான் தங்கள் அரசியல் கோபம்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட பிரச்சனை தவிர அதுல உண்மையிலே முஸ்லிம் சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தமிழ் சமூகத்துக்கு அது கிடைக்கிறதால எந்த புதுசா கிடைக்க லாபமும் இல்லை. இருக்கிறதா அப்படியேதான் இந்த பேர் மட்டும்தான் மாறும். ஆனால் அதை பற்றி இந்த பிரதேசத்தில் சொல்லப்பட்ட விடயம் முற்றாக மாறக்கூடிய. நான் இந்த பிரச்சனையில் சொல்றதுக்கான காரணம் இனி வரும் காலங்கள்ல நாங்க இரு சமூகம் ஒன்றாக இருக்கேன் என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் இந்த கரவலை தொழிலை நீங்க இன்றைக்கு களவு போவது, களவெடுக்கிறது தமிழனாக இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கடலுக்கு போறது தமிழனாக இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். ஆனா இப்படியே நிலைமை போகுமா இருந்தால் 20 வருஷத்துக்கு பிறகு கடல் தொழில் செய்யறது தமிழனும் இல்லை, முஸ்லீமும் இல்லை. அதை நீங்க உறுதியா வச்சுக்கொள்ளுவோம், மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நேரம் சொல்ல வரையில் அவர்கள் வாரது தனிநபர்கள் வந்து இந்த மீன் பிடி போறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா திட்டமிட்டு குழந்தை இந்த பிரதேசத்துல ஒரு 100 பேரை குழந்தை போட்டு இனி நீதான் முதலாளி நீங்க எல்லாம் தொழிலாளி என்று சொன்னா 60 லட்சத்துக்கு மேலதிகமான தொழில் ஒரு நீங்க அந்த எக்யூப்மெண்ட், அதாவது தேவையான விடயங்கிற அந்த என்ன சொல்ற எக்யூப்மெண்ட்டுக்கு பொருள் அந்த கருவியில வச்சிருக்க நீங்க நாளைக்கு அதை வித்து போட்டு அவங்களுக்கு அதே ஆட்களுக்கு நீங்க ஒரு தொழிலாளியாக, நீங்க ஒரு முதலாளியா இருக்க நீங்க ஒரு தொழிலாளியாக மாற வேண்டிய காலம் வேற. இப்படியே போனால் நாங்க இரு சமூகம் பிரிந்து நின்றால் இதுதான் நடக்கும். இதை ஒரு சிலர், அதாவது இன்றைக்கு உங்களோட பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம தங்களோட பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் இதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க.
ஆனா நாங்க கவலைப்பட வேணும். என்றால் நீங்கள் இன்றைக்கு ஒரு தொழிலாளி என்று சொல்றீங்க, என்னுடைய விருப்பம் நீங்க முதலாளியா மாறுவணும் இன்னொரு 10 வருஷத்துல. ஆனா அவர்கள் ஒரு சிலருடைய விருப்பம் நீங்க தொடர்ந்து தொழிலாளியா இருக்க வேண்டும், அதுவும் இன்னொரு சமூகத்துக்கு கீழே ஒரு தொழிலாளியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கிழக்கு மாகாணத்தில் இந்த நிலைமை மாறாம விட்டால் இன்னொரு 20 வருஷம், எனக்கு 30 வயது, நான் சுமந்திரன் ஐயாட வயதுக்கு வரும் பொழுது சில நேரம் இந்த மாவட்டத்தில் நாங்க இருக்க மாட்டோம். அப்ப இந்த விடயத்தை நான் உங்களிடம் சொல்லி இந்த விடயம், அதாவது நீங்கள் முன்வைத்திருக்க 4 பிரச்சனை தொடர்பாக நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நான் பாராட்ட சில நாட்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எரிபொருள் விலை அதிகரித்த நேரம் கடல் தொழிலை பற்றி நாம ஒரு அளவு காய்ச்சிருக்கலாம் என்றால் அந்த மண்ணெண்ணெயுடைய விலை. ஆனால் சில நேரங்களில் நான் நினைக்கிறேன் அடுத்த செவ்வாய்க்கிழமை எங்களுடைய இலங்கை மத்திய வங்கியின் ஏதோ ஒரு விவாதம் ஒன்றுதான் இருக்கும். மத்திய வங்கியின் விவாதம் நடக்கிற நேரம் போய் நான் மீன் கடல் தொழிலை பற்றி காய்ச்சி பிரயோசனம் இல்லை. அன்றைய விவாதம் மத்திய வங்கியை பற்றி இருக்கு. அந்த நேரத்தில் நான் அதை பற்றி நிச்சயமாக நான் காய்ப்பேன், அதுக்குரிய பதிலும் எடுப்பேன். இப்ப கூட 2 ராஜாங்க அமைச்சர்கிட்டையும் காய்க்கலாம், அமைச்சர்கிட்டையும் காய்க்கலாம். ஆனா அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க போறது இல்லை, தெரியும். அதாவது அடுத்த கிடைக்கிற முதலாவது சந்தர்ப்பத்துல நிச்சயமாக நான் உங்களுடைய இந்த பிரச்சனை மீண்டும் ஒரு முறை பாராளுமன்றத்தில் நான் இதை பற்றி சொல்லுவேன். அதுக்கிடையில் அது வரைக்கும் நாங்கள் பொறுமையா இருக்கணும் இல்லை. இந்த சீசன் முடிந்தா மழை காலம் நீங்க அதுக்கு கிளம்ப தோணி தள்ளி போட்டு போயவே இல்லாது. அதுக்கடையில நீங்க எதுவும் செய்யலாம். மக்கள் செய்யற போராட்டங்களுக்கு நான் போராட்டம் செய்ய சொல்லல, நான் வழியை மறைக்க சொல்லல. ஒரு வழி ஒன்று இருக்கான் இதுக்குரிய என்றால் இது கொழும்பு வரைக்கும் போகணும். நீங்க இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து போய் ஜனாதிபதியில சேரணி உங்களுக்கு இருக்கலாமா? கஷ்டம். என்ன செய்யலாம்? கல்குணம் பார் பிரதான வீதி ஒரு 1/2 மணி நேரம் கூட கூடுங்க. இத்தனை பேர் இருக்கிறீங்க, உலக வாழ்வாதாரம் நான் சொல்லக்கூடாது அப்படி. ஆனால் நானும் கலைச்சு போயிட்டேன். இதை பற்றி பார்லிமெண்ட்ல கயச்சி, அமைச்சரோட தனிப்பட்ட ரீதியாக கயச்சி. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கும் நன்றி சொல்லி, அதே நேரத்தில் தொடர்ந்து எந்தெந்த இடங்கள்ல பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்துல நான் நிச்சயமாக குரல் கொடுப்பேன். விசேடமாக ஊடகங்களும் இருக்கிறபடியா நான் இன்னொரு விடயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த அண்மையில் ஒரு சிறுமியோரால் கொழும்புல ஒரு சந்தேகமான முறையில் மரணம் அடைந்திருக்கிறார். இப்ப நான் சொன்ன விடயம் அதுக்கு என்னன்னு சொன்னால், எந்த பிரதேசத்துல எந்த சமூகத்தை சேர்ந்து எவருடைய வீட்டுல வேலை செய்தாலும், அதாவது ஒரு 16 வயது சிறுமி மரணம் அடைந்தால் அது விசாரணை செய்யதான் எவன் செய்யதே இல்லையா? இவட பிள்ளைக்கு யாரும் நடந்தா விசாரணை செய்யதான் எவனும். விசாரணைகள் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன். அதை இன்றைக்கு சொல்றேன். ஆனா அது ஒரு சிலர் எடுத்து இந்த இரு சமூகத்தையும் பிரிக்க விரும்பியவர் என்ன செய்யறாங்க? P2P-லே சாணக்கியம் நீங்க எல்லாம் போனீங்க, இன்னும் ரிசார்ட் பகுதிக்கு எதிராக சாணக்கியம் காய்க்கிறார். அது காய்ச்சது பிள்ளையா? ஒரு வீட்டுல 16 வயது ஒரு பிள்ளை இருந்தா நீங்க சொல்றீங்க எனக்கு அது குரல் கொடுக்க போனாங்க, பாப்பமராவது சொல்லி குரல் கொடுக்க போனான்னு சொல்லுங்க. அது ரிசார்ட் பகுதியில வீட்டு நடந்தாலும் சரி, என்னுடைய வீட்டு நடந்தாலும் சரி, ஆஜியார் வீட்டு நடந்தாலும் சரி, கலாசாமி வீட்டு நடந்தாலும் சரி, குல நடந்தா நாங்கள் ஆராயத்தனை வேணும். அப்ப நான் அந்த விஷயத்துல ஜனாசா எரிப்புக்கு ஆதரவாக பொருள் கொடுக்கிறேன், இந்த விஷயத்துக்கு அமைதியா இருக்க வேணும் நீங்களும் எதிர்பார்க்க கூடாது. எங்க தவறு நடக்குதோ அந்த தவறை தட்டி கேட்க வேணும் என்றுதான் நீங்கள் எதிர்பார்க்க வேணும் என்று சொல்லி வாய்ப்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எமது நன்றி எமது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சார் அவர்கள் இங்கு இருக்கின்ற தனது கருத்துக்களை கூறி எமது சிறப்பாக உரையாற்றி அமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எமது பிரதம அதிதியும் யாழ்ப்பாண மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் மற்றும் இளம் சிங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சுமந்திரன் சார் அவர்களை இங்கு பேச வருமாறு அழைக்கின்றேன். சாரி கூட்டத்திலே
தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற தலைவர்களே, மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர், அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த தேசிய பாராளுமன்ற உறுப்பினர், மற்ற இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள், கூட்டத்துக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் முதல்ல என்னுடைய அன்புகளை கணிந்த வணக்கங்கள். எங்களை மிகுந்த அன்போடு இங்கு வரவழைத்தமைக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். அதற்கு மேலாக என்னை இளைஞன் என்று விழித்த தலைவர்களும் விசேஷமாக நன்றி செலுத்த விரும்புகிறேன். இந்த பிரச்சனை சம்பந்தமாக நான் இங்கே வருகிற போது திரு சாணக்கியன் விளக்கமாக எனக்கு எடுத்து சொன்னார். நாட்டிலே பலவிதமான களவுகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. ஆனால் இது எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, கள்ளன் யார் என்று தெரியத்தக்கதாக, வெளிப்படையாக நடக்கிற பகற்கொள்ளை. பரவாயில்ல, பகற்கொள்ளை எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், சட்டத்தை அமல்படுத்த வேண்டியவர்களுக்கும் தெரியும். அப்படி தெரியத்தக்கதாக இது இத்தனை நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஏற்கனவே என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் சொன்னதைப் போல நாங்கள் இந்த விடயத்தை ஒரு முக்கிய விடயமாக எடுத்து பேசுவோம், அதற்கான அழுத்தத்தை கொடுப்போம். அதோடு உங்களோடு சேர்ந்து சில நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சாணக்கியன் சொன்னதைப் போல மக்களுடைய எதிர்ப்பை, மக்களுடைய பலத்தை காண்பிப்பது அத்தியாவசியம். அதற்கான வழிமுறைகளை நாங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். இன்றைய காலை பத்திரிகைகளை பார்த்தீர்களாக இருந்தால் அதிபர்கள், ஆசிரியர்கள் நேற்று ஜனாதிபதி செயலகத்தை 2 மணி நேரத்துக்கு முடக்கி இருக்கிறார்கள். இந்த ஜனாதிபதியினுடைய செயலகத்தை பேரை சொன்னாலே நடுங்கின காலம் ஒன்று இருந்தது. போடுங்க, அவர்கிட்ட பேரை சொன்னாலே நடுங்கின காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு அவர் தன்னுடைய செயலகத்துக்குள்ளே போக முடியாத வண்ணமாக 2 மணி நேரம் நேற்றைய தினம் அதை முடக்கி இருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னர் தான் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை நீதிமன்றம் விடுவித்த பிறகு கூட 2 வாரங்களுக்கு கொண்டு போய் அழைத்து வைத்தார்கள், தனிமைப்படுத்தல் என்ற பெயரிலே. ஆனால் அதையும் பொருட்படுத்தாது அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். வீரகேசரி பத்திரிகையை பார்த்தேன், அதுக்கு பக்கத்திலே ஒரு பெண்மணி திராவிட செலுத்தும் மாவட்டம் தான் முன்னால் இருக்கு, சப்பானியை கட்டி அப்படியே அமர்ந்திருக்கிறார். அங்கே அமர்ந்திருக்காங்க, ஒருவரையும் உள்ள போக நேற்று நடந்ததை சொல்றேன். இது தொழிலாளிகள், துறைமுகத்தில் வேலை செய்தவர்கள், அப்படியானவர்கள் செய்த ஆர்ப்பாட்டம் அல்ல, அதிபர்களும் ஆசிரியர்களும் செய்த ஆர்ப்பாட்டம். பக்கத்தில் இன்னொரு படம் இருக்குது பத்திரிகையில. அதே நேரம் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம். அதில் இருக்க அந்த மக்கள் எண்ணிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆர்ப்பாட்டத்தில் அவ்வளவு அத்தனையும் நிரப்பப்பட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தலா, கொரோனாவா, எதுவுமே ஒருவரும் கை செய்யப்படவில்லை. ஒருவரும் கை செய்யப்படவில்லை. வேறு ஒன்றும் இல்லாவிட்டால் மக்கள் வீதியிலே இறங்கி போராடுவதை தவிர ஒரு வழி கிடையாது. சென்ற பிப்ரவரி மாதம் இந்த பிரதேசத்திலே நாங்கள் நடந்து போனது உங்களுக்கு தெரியும். பலமான ஆதரவை நீங்களும் கொடுத்தீர்கள். பலவிதமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம். அதிலே 1-2 சரி வந்திருக்கிறது. ஆனால் முக்கியமான செய்தி, இந்த வருட ஆரம்பத்திலே முக்கியமான செய்தி இந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது, நாங்கள் இதை செய்வோம், எங்களால் முடியும். நீதிமன்ற உத்தரவுகளை கூட பெற்றார்கள். ஆனால்
இறுதி நாளிலே 10,000 பேரோடு நாங்கள் அதனை முடித்தோம். இந்த நாட்டின் சரித்திரத்திலே என்றைக்குமே அது நடந்ததில்லை. அண்மையிலே கொழும்பிலே நடந்த ஒரு கலந்துரையாடலே நான் சொன்னேன், ஏஆர் ஜெயவர்தனா 57ஆம் ஆண்டு தந்தை செல்வாவுக்கும் பண்டாரநாயகாவுக்கும் இடையிலே எழுதப்பட்ட ஒப்பந்தத்தை கிழித்தறியும்படி சொல்லி கண்டிக்கு பாத யாத்திரை போனாராம். ஒரு 100 பேர் கூட போய் கண்டிக்கும் போய் சேர இல்லை. இவங்களோட யாரோ எஸ்டி பண்டாரநாயகா வந்து முன்னால் அமர்ந்தோடனே நிறுத்தப்பட்டு விட்டது. நாங்கள் நடத்தின ஒத்துவில்லை இருந்து பொய்யண்டி வரைக்கும் நடந்தது 5 நாட்கள் தொடர்ச்சியாக 270 கிலோமீட்டர். இறுதி நாள் தான் கூட எண்ணிக்கை நாங்கள் இல்லாட்டி நிறைய பேர் வரலாம். ஆரம்பத்தில் அப்படியே இல்லாமல் போய் இது 10-15 பேரோட ஆரம்பித்தது 10,000 பேரோட முடிவெடுத்தது. நாங்கள் செய்யலாம். நாங்கள் உலகத்தை எங்களை திரும்பி பார்க்கிறபடி செய்யலாம். இது மக்கள்ல கிளர்ச்சி செய்ய சொல்லுகிற பேச்சு அல்ல. மக்கள ஜனநாயக உரிமையை எப்படியாக நிலைநிறுத்த வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் பேசுவோம், எங்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுவோம். அதற்கு செவிமடுக்க வேண்டும், அதற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும், அதை மாற்றி அமைக்க வேண்டும். நாங்கள் தவறான எதையும் கேட்கவில்லையே. எங்களுடைய மீனை களவெடுக்க வேண்டாம் என்று சொல்றோம். போற என்ன சொல்றோம்? ஐயோ, இந்த நாட்டை களவெடுக்க வேண்டாம் என்று சொல்றது குற்றமா? களவெடுக்க வேண்டாம் என்று சொல்றது குற்றமா? அதைத்தானே சொல்லுகிறோம். அதற்கு செவிமடுக்காவிட்டால் நாங்கள் சில வேலை திட்டங்களை நாங்கள் செய்வோம். இது ஒரு விஷயம். அதான் நாட்டு கலப்புகள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ ஒரு சட்டமூலம் ஒன்று பாராளுமன்றத்திலே நேற்று முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நிதி சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலம். எப்படி திருத்த போகிறார்கள்? வெளிநாட்டிலே இருக்கிற கருப்பு பணத்தை இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வருவது சட்டபூர்வமாக்கப்படுகிறது. புதிதாக வந்த நிதியமைச்சர் எடுத்திருக்கிற முதலாவது நடவடிக்கை. யார் கருப்பு பணம் கொண்டு வர போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். புதுசாக வந்திருக்கிற நிதியமைச்சர் முதல் நடவடிக்கை வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை சட்டபூர்வமாக நாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அதுக்காக நிதி சட்டத்தை மாற்றுவதற்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். நேற்றைய தினம் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை இறுதி நாள், திங்கட்கிழமை சில மனுக்கள் தாக்கல் செய்யப்படும். நாங்கள் அதை சவாலுக்கு உட்படுத்துகிறோம். அது வேறு விஷயம். ஆனால் களவு பெரிய அளவில் எல்லாம் நடக்குது. பெரிய அளவில் நடந்த களவு, அதால வந்த வருவாய் கருப்பு பணமாக இருந்தது. இப்ப வெள்ளையடிக்கப்படுறதுக்கான, சுத்திகரிக்கப்படுறதுக்கான பொறுமுறையும் செய்யப்படுது. ஆனபடியா இங்க நடக்கிறது ஏதோ இங்க மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை, நாடு பூரா நடக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் முக்கியமானது. இங்க நடக்கிற களவு உங்களுக்கு முக்கியமானது. அதை நாங்கள் பெரிய லெவலில் களவு நடக்கிறபடியா இதை என்ன செய்யறது விட்டுருக்கலாது. நாங்கள் இதை பற்றி நாங்கள் பேசுவோம். இதற்கான நடவடிக்கையை நாங்கள் செய்வோம். ஏற்கனவே என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள் எங்களுடைய உறவுகளை பற்றி. அதை பற்றி நாங்கள் அதிகம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் சேர்ந்து செயற்படுவோம், அவ்வளவுதான். நாங்கள் சேர்ந்து செயற்படுவோம், நீதியாக செயற்படுவோம், நியாயத்தின் அடிப்படையில் செயற்படுவோம். எங்களுக்கு இடையில ஏதாவது பிறக்கின்றால் அதையும் நீதியாக நியாயமாக நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். வேற எந்த அடிப்படையும் தேவையில்லை. ஒரு இனத்தின் அடிப்படையில் தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதியான முறையில், நியாயமான முறையில் அதை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நாங்களும் நீதி கேட்க முடியும். நாங்களும் எங்களுக்கு நாங்கள் சொல்லிருக்கிற நியாயத்தை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு உரித்து உண்டாகும். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அநீதி செய்து கொண்டிருந்தால் நாங்கள் எப்படி வாய் திறந்து பேசுவது? எங்களுக்கு நீதியை தாருங்கள் என்று எப்படி கேட்பது? ஆகவே இது எங்களுக்கும்
விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். நீங்கள் நீதி கேட்கிறீர்கள், ஒருவருக்கு ஒருவர் நீதியை கேட்கிறீர்கள். அப்படி அதெல்லாம் வந்திருக்கு. முஸ்லிம் மக்கள் அரசியல் தலைவர்களூடாக செய்யாவிட்டாலும் கூட இவர்களோடு சேர்ந்து அந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டதன் மூலமாக நீங்களும் நீதி கேட்டீர்கள். நாங்கள் எல்லாருடைய நீதிக்காக நீங்கள் சிங்கள மக்களுக்கும் அநீதி நடக்கிற போது அதற்கும் நாங்கள் நியாயம் கேட்போம். அவர்கள் சார்பாகவும் நாங்கள் நீதிக்காக போராடுவோம். நாங்கள் செய்திருக்கோம், தொடர்ச்சியாக செய்வோம். எங்கே யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் குரல் கொடுப்பதற்கான அடிப்படை நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இனத்தின் அடிப்படையில் அல்ல, நீதியின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில். ஆகவே இங்கே இன்றைக்கு எங்களை அழைத்து ஒரு பாரிய குறையை, உங்களால் சகிக்க முடியாத ஒரு பெரிய தீமையை குறித்து எங்களிடத்திலே பேசியிருக்கிறீர்கள், எங்களிடத்திலே அதை பாரப்படுத்தியிருக்கிறீர்கள். நாங்கள் அதை எடுத்து செல்லுவோம், அதற்கான குரலை நாங்கள் கொடுப்போம், அதற்கான நிவாரணத்தை நாங்கள் பெறுவோம். நன்றி. ஆங்கிலத்திலேயும் சில வார்த்தைகள் சொல்லும்படியாக கேட்கிறார். Thank you for inviting the members of Parliament of the Tamil National Alliance from the Jaffna district, from the Batticaloa district, and our Nationalist Parliament member from Ampara district to make representations to us with regard to a serious matter that you have been encountering in for some time. Your fish are being stolen. Your nets are being cut. You are being subjected to highway robbery, or shall I say, robbery on the seas. And no amount of representation has yielded any result. The police know who is doing it. The minister knows, the ministry officials know. Everyone knows who the thief is, and yet no remedy has come your way. Today you have taken the step of inviting 3 TNA members of Parliament and bringing this matter to us. I can assure you that we will act on the basis of justice. There is a serious injustice that is happening here. We will act on that. We will raise our voices on your behalf. We will take necessary steps. If the voice that we raise goes unheeded, we will take other democratic steps and bring it to the attention of the authorities and force them to act. There's a lot of robbery happening. The most recent that we saw was a bill to amend the Finance Act that was laid on our tables 2 days ago in Parliament. That is to facilitate black money to be brought into this country. Blatant money laundering is being facilitated through this process. Several people have gone to court already to challenge this bill, and that's one process that we will pursue. But we will also bring it to the attention of the people of this country that money that has been stolen before and hoarded elsewhere as black money is now being brought in. This is the passage that is being made. This is the first act of the new finance minister. Something that results in money laundering. That's a huge robbery. But there is this kind of robbery happening in various places. This is a matter that is important for you. There are several other matters that are important for the communities.
We are committed to raise matters of injustice, raise our voices against injustice, and that is the basis on which we will act. It will not be on the basis of a community's interest only, but on the basis of justice. If there is injustice being done to a single community in some place of the country, we will raise our voices in respect of that as well. So today, as you have placed your confidence in us, we inviting the three of us here and have petitioned us, I assure you that we will take steps, we will raise our voices, and we will do our utmost to solve this problem for you. Thank you. நன்றி சார். ஆங்கிலத்தில் குறையாற்றியதை நீங்கள் தவறுதலாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இது வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகள் அதுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே தீர்வு தர வேண்டிய அவருக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது. அதனால்தான் சார் வலுவினரும் ஆங்கிலத்தில் நமக்கு உரையாற்ற